பழைய ஏற்பாட்டில் தேவன் வெளியே இருந்தார், புதிய ஏற்பாட்டில் அவரை உங்களுக்குள்ள வச்சாரு. இப்போ அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இப்போ நீங்க அவருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? இது ஒரு சத்தியம். இன்னொரு சத்தியம் என்னன்னா, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், கரெக்ட் தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ எனக்குள்ள இருக்கிற. நீ எனக்குள்ள அங்க சொல்லி இருக்குது, மகிமையை நம்பிக்கையா உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். இதை 2 கொரிந்தியர் 13:5 சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவேன்றார். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சா நீங்க எல்லா பிரச்சனையிலும் நின்றுவீங்களாம். இது அறிக்கை பண்ணணும். ஆனா இப்ப அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சத்தம் வரமாட்டாங்குது. அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. இயேசு எனக்குள்ள, நான் அவருக்குள்ள. இயேசு எனக்குள்ள. இயேசுக்குள்ள நான் வந்துட்டேன். இயேசுக்குள்ள எப்படி வந்தீங்க? இயேசுக்குள்ள அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்குள்ள வந்துட்டீங்க. பிதா உங்களை அவருக்குள்ள உட்படுத்தினாராம். எங்க போட்டிருக்காரு? 1 கொரிந்தியர் 1:30. சரி, உங்களுக்குள்ள உட்படுத்தினாராம். இன்னொன்று போட்டிருக்குது, நீங்க அவருக்குள்ள ஞானஸ்நானத்துக்குள்ள வந்துட்டீங்களா. 6:3 ரோமர். இதெல்லாம் மனப்பாடமா. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது நான் யாருக்குள்ள வந்துட்டேன்? எல்லாம் சத்தம் சொல்லுங்களேன். அதனால தான் ஞானஸ்நானம் எடுக்கணுன்றது. அது வரைக்கும் வெளியே இருக்கிற. ஞானஸ்நானம் எடுத்துட்டு எங்க வந்துட்ட? இப்போ இயேசுக்குள்ள வந்துட்டீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ எங்க இருக்கிறீங்க? அப்போ நான் அவருக்குள்ள இருக்கிறேன்னா எந்த பிசாசு தொட முடியும்? எந்த மாந்திரியும் தொட முடியும்? இதை விசுவாசிச்சா தொட முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாம் சொல்லுங்க, என்ன ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. பலவீனமே, வலியே, உன்னை துரத்துறேன். வறுமையின் ஆவியே, உன்னை துரத்துறேன். அவர் உங்களுக்குள்ள இருக்காரு, நீங்க அவருக்குள்ள வந்துட்டீங்க.